அஸ்ட்ரோ ஜோதிடம் ஆன்மீக அன்பர்கள், நேயர்கள், ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரவடிவேல். இப்ப பாத்தீங்கன்னா குரோதி வருடத்தின் 2025 4வது மாதமான ஏப்ரல் மாதத்திற்கு என்ன விதமான பலாபலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் இருக்குது, என்ன விதமான கிரக மாற்றங்கள் இருக்குது, இந்த கிரக மாற்றங்களால, இந்த கோச்சார நிலையில் இருக்கக்கூடிய கிரக மாற்றங்களால என்ன விதமான பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் இருக்கும் அப்படிங்கிறத விரிவா தெளிவா நம்ம பார்க்க இருக்கிறோம். என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி விரிவா பார்க்க இருக்கிறோம். நட்சத்திர பலன்கள் அப்படிங்கிறதையும் நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இண்டிவிஜுவலா என்ன பலன் அப்படிங்கிறதையும் நம்ம கடைசியில கொடுக்குறோம். வீடியோவை கடைசி மட்டும் பாருங்க. இப்ப இந்த ஏப்ரல் மாசத்துல வேற எதுவும் சிறப்புகள் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 7 சுப முகூர்த்த தினங்கள் அப்படிங்கிறது இருக்குங்க. இந்த ஏப்ரல் மாசத்துல வேற என்ன சிறப்புகள் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் வருட பிறப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த ஏப்ரல் மாசத்துலதான் நமக்கு இடையில வருது. அடுத்து பெரிய வியாழன், அட்சய திருதியை அப்படிங்கிற ஒரு விஷயமும் வருது. அட்சய திருதியை நாட்கள்ல தங்கம் வாங்குறது, தங்கம் வாங்கினா வீட்டுல ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி இருக்கும், ஒரு நல்ல ஒரு பொருளாதாரம் சேரும் அப்படின்னு சொல்லி அன்றைய நாள்ல வாங்குறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு மிக்க விஷயமா இருக்குது. அப்ப இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வகையில இப்படிப்பட்ட சிறப்புகளோடு இருக்கக்கூடிய இந்த மாதத்துல உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விரிவா இப்ப பார்ப்போம். மிதுன ராசி காலச்சக்கரத்தின் 3வது ராசியான மிதுன ராசிக்கு என்ன மாதிரி பலாபலன்கள் இருக்குது அப்படின்னு பார்க்க போறோம். ராசிநாதன் புதன் பகவானா இருக்கிறாங்க. மிதுனம் அப்படின்னாலே இரட்டைத்தன்மை அப்படின்னு அர்த்தம். அதாவது இரட்டைத்தன்மை அப்படின்னா என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா குணநலம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் அறிவு சார்ந்து மனம் அதை ஏற்கும், எல்லாத்தையுமே அறிவுபூர்வமா அணுகிறது, அறிவியலா பார்க்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா அறிவியலா சயின்ஸா விவரமா தெரிஞ்சு விவரமா பேசக்கூடிய நம்ம இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா செய்யக்கூடிய செயல், எடுக்கக்கூடிய முயற்சியில ஒரு நம்பிக்கை இல்லாத தன்மையும், அதே போல அந்த முயற்சிகள்ல தொடர் முயற்சி இல்லாத ஒரு அமைப்பும், அடுத்து பார்த்தோம்னா சக்சஸ் வெற்றி அப்படிங்கிற ஒரு விஷயத்துல பாத்தீங்கன்னா ஒரு முன்னேற்றம்னு ஒரு பெருசா சொல்லிட முடியல. காரணம் என்னன்னா நமக்கு தெரிஞ்சது நிறைய பேருக்கு தெரியல, நமக்கு நிறைய தெரிஞ்சிருக்கு, ஆனா தெரிஞ்சிருந்தும் அதை பயன்படுத்திக்க முடியல. பயன்படுத்தி நம்ம சக்சஸ்ஃபுல்லான ஒரு லைஃபை, ஒரு பெரிய வருமானத்தை, ஒரு பெரிய தொழிலை, ஒரு பெரிய நிறுவனத்தை அப்படிங்கிற மாதிரி கனவுகள் இருந்தாலும் கனவுகளை நிறைவேற்ற முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு. காரணம் என்ன? இப்ப இந்த ஏப்ரல் மாசத்துல என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போமா. இப்ப ஏப்ரல் மாசத்துல புதன் பகவான் பாருங்க, ராசிநாதன் 1-4 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துல போய் அமர்றாரு. பாக்கியஸ்தானத்துல அமர்றது ரொம்ப நல்லதுங்க. இருக்கிறதுல 9ஆம் இடம் தான் ரொம்ப அற்புதமான இடம் ஜோதிடத்துல. ஏன்னா ஜோதிடத்துல 9ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருக்கு அப்படின்னா அது எந்த கிரகமாக இருந்தாலும் நல்லதைத்தான் செய்யும். பெருசா கெடுதல், அந்த கிரகத்தால கெடுதல் அப்படின்னு. இப்ப நீங்களே 9ஆம் இடத்துக்கு போயிட்டீங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கணும். இப்ப என்ன நடக்கும்னா வயது அதிகமா இருக்கு, ஒரு 55 வயசுக்கு மேல இருக்கு அப்படின்னா ஆன்மீக சுற்றுலா போகலாம், அல்லது கோவில்களுக்கு அடிக்கடி கோவில் பரிகாரங்கள் அல்லது கோவில் ஸ்தலங்கள் போயிட்டு வர்றது, அடுத்து பாத்தீங்கன்னா ஜீவ சமாதிகள் தரிசனம் போயிட்டு வர்றது, இப்படின்னு பயணம் போகிறது அப்படின்னா ஆன்மீக பயணங்கள். அதே நேரத்துல ஒரு 30-40 வயது மதிக்கத்தக்க ஒரு ஆளா இருக்கிறோம் அப்படின்னா வேலை தொடர்பான, வருமானம் தொடர்பான, புரியுதுங்களா, வேலை வருமானம் தொடர்பாக வெளியூரு வெளிநாடு இடம் விட்டு இடம் போற பயணங்கள் நிறைய ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குதுங்க. பயணங்கள் நிறைய ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குது. அப்ப அந்த பயணத்தால நல்ல லாபம் வரும், ஒரு புது ஒப்பந்தங்கள் கிடைக்கும், புதுசா ஒரு தொழில் அமையும். அதுலயும் குறிப்பா வேலை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. மிதுனராசி அன்பர்களை பொறுத்த வகையில வேலை, தொழில், வருமானம் அப்படிங்கிறது பெரிய பற்றாக்குறையா இருக்கு, பிரச்சனையா இருக்கு. அடுத்து 2வது விஷயம், குடும்பத்துல ஒரு பெரிய சிக்கல். எல்லாத்துக்கும் காரணம் நம்ம அறிவு மிகுதியால் ஏற்படக்கூடிய பிரச்சனை தான்.
ஈஸியா ஏற்றுக்கொள்ள முடியல. எல்லாத்துக்கும் நம்ம கிட்ட ஒரு கருத்து இருக்குது. ஏன்னா நம்ம நிறைய விஷயத்த தெரிஞ்சு வச்சிருக்கோம். ஆனா அதை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறதுல ஒரு சிக்கல் வந்துருச்சு. அதனால வந்த விளைவுகளாக இருக்குது. அப்ப எப்படி இருக்கு அப்படின்னா, யாரு எதை சொன்னாலும் எதை பண்ணாலும் ஆராய்ச்சி பண்றது. அது மட்டும் இல்லாம அதுல இருக்க நிறை குறைகளை அலசி ஆராய்ஞ்சு எடை போடுறது. இதுலயே நம்ம வாழ்க்கை நல்லது கெட்டதுன்னு ஜட்ஜ்மெண்ட் பண்றதுலயே வாழ்க்கை போயிட்டு இருக்கு. சரி, இப்ப வேலை தொழில் வருமானம் சார்ந்த பயணங்களால் லாபம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ வெளிநாடு போகணும் மிதனராசி அன்பர்கள்னா தாராளமா அந்த காலகட்டத்தை பயன்படுத்தி போயிட்டு வாங்க. சூப்பரா இருக்கு. படிப்புக்காக போறவங்களும் உயர்கல்விக்காக போறவங்களும் நல்லா இருக்கு. அடுத்து அப்பாவோட சொத்துக்கள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கிடைக்கும். அப்பா உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் இணக்கம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாகும். சரி, ரைட்டு, இதெல்லாம் இருக்கட்டும். இப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, கொஞ்சம் தெய்வ பலம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துருச்சுங்க நமக்கு. எப்படி வந்துருச்சு? தெய்வ பலம். அதுலயும் குறிப்பா பார்த்தோம்னா குலதெய்வ அருள் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு செயல்பட ஆரம்பிச்சிருச்சு. குலதெய்வம்னா என்ன அப்படின்னா, முன்னோர்கள், நம்ம பரம்பரை வழி வந்தவர்ல முன்னோர்கள், நம்ம பாட்டன் பூட்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய, அவருக்கு அவர் பாட்டன் சொல்லக்கூடிய இந்த பட்டவன் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா? பட்டவன், கருப்பு, காளி, மகமாயி, ஐயனாறு, இப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான குலதெய்வங்கள் நிறைய இருக்கு. அப்ப குலதெய்வ அருள் அப்படிங்கிற ஒரு விஷயம் முழுமையா கிடைக்க போகுது. அடுத்து நம்ம வம்ச வழியில, அதாவது நம்மளோட அப்பா அப்பப்பா வழியில செய்யப்பட்ட தர்ம காரியங்களின் புண்ணிய பலனை அனுபவிக்க வேண்டிய காலமாக இந்த காலம் வந்திருக்கு. அப்ப இயற்கையாகவே இந்த பிரபஞ்சத்தில் இயற்கையாகவே தர்மத்தின் விளைவால், புண்ணியத்தின் விளைவால், நம்ம செஞ்ச தர்ம காரியத்தின் விளைவால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் அனைத்தும் தானாகவே இந்த மாதத்துல அமையும். அதை பயன்படுத்திக்கிறதுல தான் உங்களோட திறமை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துக்கு தேவைப்படுது. ஒரு நல்ல தசாபுத்தி அமைப்பு நடக்குது அப்படின்னா அதை இலகுவா நீங்க பயன்படுத்திக்குவீங்க. அல்ல தசாபுத்தி உங்களுக்கு 6, 8, 12 அப்படின்னு விரையாதிபதிகள் தசாபுத்தி எதுவும் நடக்குது அப்படின்னா, லக்கண அடிப்படையில தசாபுத்திகள் உங்களோட பிறப்பு ஜாதகத்துக்கு அப்படி நடக்குது அப்படின்னா, வாய்ப்பு கைக்கு வந்தும் கிடைக்காம போயிடும். அதான் சொல்லுவாங்கல்ல, ஒரு நம்பர்ல லாட்டரி டிக்கெட்ல ஒரு நம்பர்ல பரிசு போச்சு, மிஸ் ஆயிடுச்சு, அப்புறம் கைக்கு வந்தது வாய்க்கு எட்டல அப்படிங்கிறது மாதிரி வந்தும் நழுவி போறது அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்படக்கூடும். அதனால உங்களுடைய பிறப்பு ஜாதகம் ரொம்ப முக்கியம். அதுலயும் என்ன தசாபுத்தி நடக்குது, அது எந்தெந்த இடத்துக்கான அதிபதிகளோட தசாபுத்திகள் நடக்குது, இப்ப எங்கே அமர்ந்திருக்கிறார், எந்த வேலையை அவர் செய்ய இருக்கிறார், கோச்சாரம் என்ன சொல்லுது, இப்ப இருக்கிற கிரக நிலைகள், கிரக மாற்றங்கள் என்ன சொல்லுது, அதோட ஒத்து போனா விஷயம்லாம் சிறப்பா நடக்கும். ஒத்து போகலைன்னா நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம், அதுக்கான காலம் நேரம் கூடலை அப்படிங்கணும். என்ன அப்படின்னாக்க, உங்களோட லக்கணத்துக்கு இருக்கக்கூடிய கிரக தசாபுத்தி அமைப்பும் இப்ப போய்கிட்டு இருக்க இந்த அமைப்போட ஒத்து வந்தாதான் இந்த புண்ணிய பலன்களை அனுபவிக்க முடியும். இப்படிப்பட்ட வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும். எல்லாமே சாதகமா இருக்கும். சில பேருக்கு தந்தை செய்த தொழிலையே மீண்டும் எடுத்து செய்யக்கூடிய நிலைமை வரும். இப்ப தந்தை ஒரு ஃபேக்டரி வச்சிருக்காரு, ஒரு மில் வச்சிருக்காரு, ஒரு பெட்ரோல் பேங்க் வச்சிருக்காரு, இல்ல ஒரு பைனான்ஸ் பிசினஸ் பண்றாரு அப்படின்னா, அந்த தொழிலை நீங்க டேக் ஓவர் பண்ணிக்கிறது மாதிரி இருக்கும். அந்த தொழிலை முழுசா நீங்க எடுத்துக்கணும். அவர் ரிட்டையர்மெண்ட் ஆவார். அந்த தொழிலை விட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம், பயணம் போகலாம், ஆன்மீக பயணம் போகலாம் அப்படிங்கிறது மாதிரி அவர் ரிலீவிங், நீங்க என்ட்ரி அப்படிங்கிறது மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்துல நடக்க இருக்குது. அடுத்து பாருங்க, 10ஆம் இடத்துல ஒரு பாம்பு கிரகம் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றது ஜோதிட பழமொழி. அந்த வகையில உங்களுக்கு 10ஆம் இடத்துல யார் இருக்குது அப்படின்னா, ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார். ராகு பகவானோடு அமர்ந்தவர் யாரு அப்படின்னா, உச்ச சுக்கிரன் அமர்ந்திருக்கிறார். 3 சூரிய பகவானும் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார். ரொம்ப கஷ்டப்பட்ட மீனராசி அன்பர்களுக்கெல்லாம் உறுதியாக தொழில் மூலமா நஷ்டம் அடைந்தவர் கூட இந்த மாதத்துல லாபம் அடையக்கூடிய நல்ல மாதம் இந்த மாதம்.
உறுதியாக தொழில், வேலை, கமிஷன், வியாபாரம் சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடிய மீனம் ராசி அன்பர்கள், அதாவது மிதுன ராசி அன்பர்கள், மிதுன ராசி அன்பர்கள் நல்ல தொழில் லாபத்தை பெறக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குது. அப்ப அற்புதமான மாதம் இந்த மாதம். இந்த மாதத்தோட சிறப்பு அப்படின்னாலே என்னன்னா, தொழில் சம்பந்தப்பட்ட எல்லாமே ரொம்ப சிறப்பா இருக்கும். தொழில் சார்ந்து எடுத்த முயற்சிகள் கைகூடும். அதே போல பாக்கிய அமைப்புகள், குல தொழில், அதாவது நீண்ட நாளா ஒரு தொழிலை செஞ்சேன், பெரிய முன்னேற்றம் இல்லை அப்படின்னா இந்த காலகட்டத்துல டெக்னாலஜி வைஸ், அதாவது மற்றவங்களுக்கெல்லாம் தெரிய ஆரம்பிப்பீங்க. மற்றவர்கள் மூலமாக, உங்களுக்கு அறிமுகமானவர்கள் மூலமாக புது புது அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல அமைப்பும், அது மட்டும் இல்லாம தொழில் வேலை அமைப்புகள்ல முன்னேற்றமும் ஏற்படக்கூடுது. அடுத்து அரசு துறைகள்ல வேலை பார்க்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கு நல்லதொரு தொழில்ல ஒரு அங்கீகாரம், பதவி உயர்வு, மதிப்பு, மரியாதை, நம்ம பேச்சுக்கு ஒரு செல்வாக்கு கிடைக்கிறது, சொல்வாக்கு செல்வாக்காக மாறுறது, இதெல்லாம் அந்த காலகட்டத்துல நடக்க இருக்குது. ரொம்ப சிறப்பு. அடுத்து உங்களுடைய ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு என்ன பலன்னு பார்க்க போறோம். உங்க ராசியில இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் அப்படின்னு எடுத்தோம்னா மிருகசீர நட்சத்திரம். மிருகசீர நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே இப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, எண்ணங்கள் ஈரிடக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது உருவாயிருக்கு. அப்ப வேலை அப்படிங்கிற ஒரு அமைப்பு, வேலை தொழில்ல என்ன நினைச்சிருந்தீங்களோ அதை நீங்க சிறப்பா செய்யலாம். முன்னேற்றமான ஒரு காலகட்டம், எல்லாமே லாபகரமாக போகக்கூடிய காலகட்டம். அடுத்து திருவாதிரை நட்சத்திரம். திருவாதிரை நட்சத்திரம்ங்கிறது தொழில் முயற்சிகள் அனைத்தும் கைகூடும். வெளிநாடு வெளியூர் பயணங்கள் நல்லா இருக்கும். கௌரவம், அந்தஸ்து, மதிப்பு, மரியாதையெல்லாம் சிறப்பா இருக்குது. அடுத்து புனர்பூச நட்சத்திரம். புனர்பூச நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். புனர்பூஷம் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா மதிப்பு, மரியாதை எதிர்பார்க்கக்கூடியவரா இருக்கிறாரு. அவர் இந்த காலகட்டத்துக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, கொஞ்சம் செலவு அப்படிங்கிற ஒரு விஷயம் அவருக்கு வந்து போகும். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சுப செலவுகளாகவும், குடும்பத்தின் தேவை கருதிய செலவுகளாகவும், அதுவும் கூட்டு தொழில் சம்பந்தப்பட்ட முதலீட்டு செலவுகளாகவும் இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. உங்களுடைய முழுமையான ஜாதகம் எப்படி இருக்கு, என்ன தசாபுத்தி இலக்கண அடிப்படையில நடக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு பலன் எடுத்துக்கங்க. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.